சபாசு. அடாடாடாடாடாடா, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கார் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து போச்சு. நீ துள்ளிக்கு வச்சு ஓடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்ச மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லைன்னு தான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நீட்டு, நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டு விடுங்க. நான் கொண்டு வந்தது உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐய, நீதாம்மா அசிங்கமா பேசுற. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா? கும்பிடுறேனுங்க. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா எழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்காரன் என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயா கிட்டீங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி. எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது. குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய்க்கு எட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்டல, அப்புறம் எங்க வாய்க்கு? இந்தா பழம் வச்சுக்க.